மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் முடி, இல்லாட்டி கை நாசமாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப மார்க்கம் உள்ள பெண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அடித்தளத்தை முதல்ல அதுல ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும். ரெண்டாவது, மார்க்கம் என்றாலே அபாய்க்கும் ஃபர்ஸ்ட் கவருக்கும் கணக்கு போட்டு முடிச்சிடப்படாது. மார்க்கம் என்றாலே தாடிக்கும் ஜிப்பாக்கும் கணக்கு போட்டான் அப்ப மார்க்கம் தான். தாடி ஓஹோ ஜிப்பா ரைட் அப்படி முடிக்கிறல்ல. தாடியும் ஜிப்பாவும் வச்சுக்கிட்டும் அராஜகம் பண்றவன்லாம் இருப்பான். பொண்டாட்டியை போட்டு சாத்துறவெல்லாம் இருப்பான். நல்ல ஒரு மனுஷனாவே இருக்க மாட்டான். ஊருக்கும் பள்ளிக்கும் வேண்டாம், அசரத்தும் ஜும்மாக்கும் சூப்பர். வைஃபுக்கிட்ட போய் கேட்கணும் அவரை பத்தி. பயான் பண்ணினா சும்மா அழுதுருவாங்க மக்கள். அப்படி பயான் என்னம்மா மனுஷ பலம் பண்றோம். நம்ம வீட்டை போய் வைஃப்கிட்ட கேட்கணும், எப்படிம்மா அவருண்டா அந்த ஜனியனை ஏன் கேட்குறீங்கன்று. அந்த ஆளை கதையை கேட்டு நிம்மதியை கெடுக்குறீங்களே. அவர் பள்ளிக்கு போய் வெறும் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், வந்தா முடிஞ்சு சந்தோஷம். இப்படியானாக்களா மார்க்கத்தை இதுக்குள்ள வைக்கிறல்ல. இது மார்க்கத்திலே வைக்க வேண்டிய ஒன்று. மார்க்கம் இருந்தா இது இருக்கணும், ஆனா இதுதான் மார்க்கம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் யாருண்டா அவன் நாவாலும் அவன் கையாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டி, மத்தாக்கள் இவரை நாவாலும் கையாலும் ஈடேற்றம் பெற்றுட்டாங்க, பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்கண்டா அவன் தான் முஸ்லிம். நான் முஸ்லிம்டா என்ற நாக்காலும் என்ற கையாலும் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்ப் இரிக்கப்படா. இன்னொரு ஆளுக்கே இரிக்கப்படா பொண்டாட்டிக்கு இருக்குமா? அந்த இன்னொரு ஆள் வைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இன்னொரு ஆள் மாப்பிள்ளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பொம்புல சரியான முஸ்லிமா அவட நாக்காலையும் கையாலையும் புருஷன்ல இருந்து மாமியார் மாமனார் மத்தாக்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருந்தா தான் முஸ்லிம். அதான் தீன்ல முக்கியமான ஒரு பகுதி. போடலாம் பரதா போடலாம். அந்த கதை, அந்த நாக்கு முக்கியமான ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்லி பாருங்க. இந்த நாக்கால மனுஷன் படுற பாடு அந்த கதை கேட்க இயலாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டபுள் மீனிங்ல பேசுறது அப்படி ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இதுல கிளியர் ஆயிருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொம்புளைய தீன் உள்ள பொம்புளையாக பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் அந்த ஹதீஸை சரியா பின்பற்றினாங்களாக்கும். பொன் பார்க்கறதுல பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கறதுல பார்க்கறதில்ல மார்க்கம். மாப்பிள்ளை என்றாலே நம்ம ஆக்கள் கேட்குற அடுத்த கேள்வி, என்ன தொழில், என்ன வருமானம், என்ன செய்தார் மாப்பிள்ளை, என்ன பிஸ்னஸ், இதான் கேட்கு. கல்யாணம் என் மகளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஒன்று வச்சிருக்கோம் சொன்ன உடனே என்ற கூட்டாளி கேட்பான், அப்படியா மாப்பிள்ளைக்கு என்ன தொழில், டே தொழிலையா பண்ணி கொடுக்க போறேன் நான்